ஹலோ காய்ஸ், இப்போ நான் நிற்கிறேன் வயலுக்குள்ளே. கொக்குகள் நடமாட்டம் நிறைய இருக்குது பாருங்கள், அவ்வளோ கொக்குகள் இருக்குன்னு சொல்லி. இந்த வரம்பில் நிற்கிது. அதுக்குள்ளே மீன் நதிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மீனெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த கொக்குகள் அடிக்கடி இந்த வயல் நோக்கி வரும். கொக்கு எப்பயும் ஒரு அனைத்து முன்னி தானே, அப்போ அதால் இந்த மாமிசங்கள் அதில் விரும்பி சாப்பிடும். இந்த கொக்குகள் பார்க்குறதுக்கு அவ்வளோ வடிவாக இருக்கும். கொக்கு வெள்ளை வெள்ளை கொக்கு. சில இதில் இந்த ஒரேஞ்ச் கலராகவும் இருக்குது. அந்த மேல் பக்கம் ஒரேஞ்ச் கலராகவும் இருக்குது. அது வித்தியாசமாக இருக்குது அந்த கொக்கு. இதுதான் வயல் விதைச்சி 15 நாளுக்கு மேலே ஆகுது. கொஞ்சம் மஞ்சள் அடிக்க தொடங்குது. அதாவது உரம் இதுக்கு காணாது, பசில் குறைய இருக்கிறால. இதுக்கு உரத்தை எறியணும். நாளைக்கு இந்த வயலுக்குரிய உரத்தை நாங்கள் எறிய போகிறோம். சில இடங்களில் பச்சையாக இருக்குது, இங்கே வருங்க. சில இடங்களில் மஞ்சளாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இடங்களில் மஞ்சள் அடிக்குது, அதில் பசலைகள் காணாது. அப்போ அதால் நாங்கள் அதுக்கு உரத்தை எறியக்கூடிய மாதிரி இருக்கும். தண்ணி இருக்குது வயலுக்குள்ளே, அளவான தண்ணி இருக்குது. இந்த மாதிரி மட்டத்தில் வச்சு தான் நாங்கள் உரத்தை எறிய வேணும். ஏன்னா தண்ணியை ஃபுல்லாக வச்சுட்டு உரத்தை எறியக்கூடாது. ஒரு அளவான மட்டமாக இருக்கணும். எல்லா கொக்கும் ஓடிட்டு ஒரு 2 கொக்கு தான் நிற்கிது. அது ஓடிட்டு இந்த மாதிரி வரம்பை எப்போயுமே வயலுக்குள்ளே க்ளீனாக வச்சு போடுங்க. அது நாங்கள் நடந்து போகிறதுக்கும் இந்த பாம்புகள் இதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்கிறதுக்கும் உதவும். இதில் புல் இருந்துன்னு சொன்னால் பாம்பு இருந்தால் கூட எங்களுக்கு தெரியாது. ஏண்டா பாம்புகள் இந்த வரம்பில் தான் கூட இருக்கும். இப்போ நாங்கள் அந்த வடிச்சல் வாய்க்காலை பார்ப்போம். வடிச்சல் வாய்க்கால் கட்டிருக்கான்னு சொல்லி. வரும். இதான் அந்த வடிச்சல் வாய்க்கால். இதான் அந்த வடிச்சல் வக்கடை. அதாவது இந்த வயலுக்கான தண்ணி எல்லாத்தையும் வாய்க்காலுக்குள்ளே அனுப்புகிற இந்த இடம் தான் இது. இதுக்குள்ளால் பட்டி விட்டால் இந்த தண்ணி எல்லாம் இந்த இருக்கிற வாய்க்காலுக்குள்ளால் அப்படியே ஓடி போகும். இப்போ தண்ணி தேவைன்னு சொன்னாங்க, முன்னு இருக்கிற வாய்க்காலில் பாய்ச்சி இந்த வாய்க்கால் மூலமாக பட்டி விடுறதான் இப்படியே வேலை. இந்த வாய்க்காலுக்குள்ளே தண்ணி கட்டியிருக்கு. அதாவது தண்ணி வயல்களிலிருந்து ஓடாது. அப்போ நான் உரத்தை எறிஞ்சாலும் ஒரு 8 நாளைக்கு தண்ணியை சேமித்து செய்யக்கூடிய மாதிரி வேறு. இதெல்லாம் மஞ்சள் அடிக்குது. எண்ணெய் அடித்தாலும் நோய்க்குரிய எண்ணெய்கள் அடித்தாலும் இந்த மாதிரி மஞ்சள் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தண்ணியை பாய்ச்சின உடனே அது சரியாக போயிடும். ரைட், நாங்கள் திருப்பி எங்களுடைய ரோடை நோக்கி போவோம். வயல் செய்கிறது அந்தளவு கஷ்டமாண்டெல்லாம் இல்லை. நான் கொஞ்சம் முயற்சி எடுத்து அவரையும் அதுவும் ஒரு உயிர் உள்ள ஒரு தாவரம் தானே. அப்போ அதற்குரிய தேவைப்பாடெல்லாம் நாங்கள் பூர்த்தி செஞ்சோம்னு சொன்னால் நல்ல ஒரு விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வரவேலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது பிஜி 378 நெல். அதாவது சீல்படி வாங்கின நெல்லை தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். இது இடப்போவையில், அதாவது ஒரு போகம் தான் செய்கிற ஒரு வருஷத்தில். அதால் நாங்கள் இவ்வளவுமே சீல்படி தான் விதைக்கிறது. ஏன்னா விளைச்சல் கொஞ்சம் 2 போகம் செய்கிற வயல்களை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் சீல்படி இந்த வயல்களுக்கு விதைக்கிறது. சில இடங்களில் வெள்ளாமை இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் பள்ளம் மண்டை சொல்லாதால் இதுக்குள்ளே போட்டு நெல் எல்லாம் அழுகி போயிருக்கு. தண்ணி அப்படி தாண்டு அழுகி போயிருக்கு. இங்கே எல்லாம் அழுகி போயிருக்கு. இதுக்குள்ளே வெள்ளாமை இல்லை. அது கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் நட்டம்தான். வேறு இந்த இடங்கள்லாம் வெள்ளாமை இருந்தேன்னு சொன்னால் விளைச்சல் இருக்கிறத விட கூடுதலாக வரும். வேறு ஃபுல்லாக வெள்ளாமை இருக்கும். வேறு இந்த இடங்களில் இல்லை. இப்போ அது கொஞ்சம் இதில் இருந்தேன்னு சொன்னால் இப்போ ஒரு மூட நெல் விட்டு உழவும் பிடிக்கும். அப்போ ஒரு மூட நெல் நமக்கு நட்டம் தானே. அங்கே பாருங்கள்,
அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் வெள்ளம் பெருசாக உண்டாகலை, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இந்த பிள்ளையில் வந்து நாங்கள் அடுத்த முறை வந்து சரி செஞ்சு கொள்ளணும். எல்லாமே ஒரு பாடம் தானே, ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் நாங்கள் ஒவ்வொரு அனுபவத்தை பெறலாம். அனுபவத்திலிருந்து அடுத்த முறை வந்து இந்த பிள்ளைகளை வந்து எப்படி தவிர்க்கலாம்னு சொல்லி தான் பார்க்கணும். ஃபெயிலியர் ஆகுறது பிரச்சனை இல்லை, அதிலிருந்து மேலே எழும்புறோம்னு சொல்கிறது தான் முக்கியமான விஷயம். இதெல்லாம் வயலில் நல்லா இருக்குது வெள்ளாமல். இது நம்ம பக்கத்து வயல்கார ஆள்ற வயல் தானே, அவர் வேளாண்மை பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. தண்ணி அளவாக இருக்குது. இந்த வயல் பார்க்குறவர் வந்து அவர் வந்து சரியாக தண்ணியை பாய்ச்சிருக்கிறார். நான் எல்லாத்தையும் வந்து அவர் வயலை கவனமாக பார்த்து அதுக்குரிய வேலையில் அவர் தொடர்ந்து செய்வார். அவருக்கு நாங்கள் கிழமைக்கு ஒரு பேமெண்ட் நாங்கள் கொடுக்குறது. அவர் சொல்கிறது வெள்ளாமக்காரன் வந்து வெள்ளாமக்காரன் என்று தான் சொல்கிறது அவருக்குரிய பேர். மட்டக்களப்பில் வெள்ளாமக்காரன் தான் சொல்லுவாங்க. மற்ற ஊர்களில் எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.